Day 4 Figma session, final day Figma session. இன்னைக்கு நம்ம Figmaல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Figmaவில் என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்னலாம் பண்ண முடியாது அப்படின்றத பார்க்க போறோம். Figmaல என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப் பண்ண முடியும், அனிமேஷன் பண்ண முடியும், எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். ஓகேவா? டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா? அதாவது கோடிங் பண்ண முடியுமா? இல்ல கோடிங்ல இருந்து எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது முடியும். இப்போ நீங்க டெவலப்பருக்கு ஒரு விஷயத்த குடுக்குறீங்க. இப்போ நீங்க டெவலப்பருக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய டிசைன டெவலப்பர் கிட்ட நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும். டிசைனர் கிட்ட இருந்து வெளிய போனதுக்கு அப்புறம் டெவலப்பர் இப்படிதான் பார்ப்பாரு. ஓகேவா? இப்படி பார்ப்பாரு. இதுல இருந்து இப்போ ஒவ்வொரு அசெட்டா, ஒவ்வொரு எலமெண்ட்டா அவர் என்ன பண்ணுவார், பிரிச்சு எடுக்க போறார். எப்படி எடுக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் என்னுடைய டிசைன். ஓகேவா? இந்த டிசைன என்ன சைஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். ஓகேவா? அதான் அந்த டெவலப்பருடைய வேலை. யாரோட வேலை? டெவலப்பருடைய வேலை. சரியா? ஸோ இப்போ என்னோட ஆப்ஜெக்ட் வந்து இதுதான். சரியா? இந்த இன்புட் ஃபீல்டோட சைஸ் என்னன்னு பார்க்கணும் நான். இப்போ நான் டெவலப்பர் கிட்ட இருந்து கொடுக்கும்போது என்ன என்ன பண்ணி நான் இருந்து கொடுக்கணும்? யாருக்காவது ஐடியா இருக்கா? என்ன பண்ணணும் நீங்க? கமெண்ட்ல பண்ணுங்க பார்ப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. டெவலப்பர் கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன இதுல இருந்து என்னென்னலாம் எடுப்பாங்க அவங்க? நீங்க கொடுத்திருக்கிற டிசைன்ஸ்ல இருந்து அவங்க என்ன மாதிரியான எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க? என்னெல்லாம் எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அசெட்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க. அந்த அசெட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ எடுக்கிறது? இப்ப அந்த ஐகான் அவனுக்கு தேவை, டெவலப்பருக்கு தேவைன்னா அவர் எப்படி எடுப்பாரு? இந்த சிம்பிள், இந்த லாக் சிம்பிள் எனக்கு தேவைன்னா அது எப்படி எடுப்பாரு? அப்ப நீங்க கேட்கலாம். ஓகேவா? இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ இதான் என்னோட சிம்பிள்னா, இப்போ இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு கீழ இருக்கு பாருங்க. இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி டைப்ல எக்ஸ்போர்ட் குடுக்குறீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? ஒரு வெக்டார் ஃபைல் ஓப்பன் ஆகுது. இங்க நீ என்ன பண்ண முடியுது? ஸ்டோர் பண்ணிட முடியுது. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இப்படிதான் டவுன்லோட் பண்ணுவாங்களா? ஆமாம், இப்படிதான் டவுன்லோட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே எங்க யூசருடைய பிஎன்ஜி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பிஎன்ஜி அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லாக் சிம்பிள். சோ அதுக்கு பேர் என்ன பண்ணிக்கணும்? நீங்க லாக்னு பண்ணிக்கணும். இது யாரு ப்ரோ பண்ணுவாங்க? இது யார் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டெவலப்பர் அவங்களுக்கு நீங்க எஜுகேட் பண்ணிடணும். இப்படிதான் சார் டெவலப் பண்ணிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணிப்பாங்க. அப்புறம் வேற என்ன எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டை அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்புட் டைப்பு இல்ல இன்புட் இல்ல டெக்ஸ்ட் இல்லைன்னா மைக்ரோ காப்பி, டெக்ஸ்ட் காப்பின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி எடுப்பாங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ற மாதிரி இருக்கும். காப்பி பண்ணி அவங்க யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? சோ உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துன்னு போயிட்டு டெவலப்மெண்ட்ல கோடா எழுதுவாங்க. இன்னும் ஒரு லெவல் அதிகமா போய் டெவலப் மோட் எனேபிள் பண்ணீங்கன்னா அதோடைய சிஎஸ்எஸ், அதோடைய லே அவுட்டு, கைஸ் ப்ளீஸ் அன்டூ. ஓகே. லே அவுட்டு, அதுக்கப்புறம் அதோட கலர் கோடு எல்லாமே வந்து என்ன ஆகும்? எல்லாமே எனேபிள் ஆயிடும். சரியா? எல்லாமே எனேபிள் ஆயிடும். அப்போ டெவலப்பருக்கு என்ன கிடைக்குதுங்க? கோடிங்கும் கிடைச்சிருது. இங்க சிஎஸ்எஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு, ப்ரௌஸ் கோடு எல்லாமே இங்க கிடைச்சிருது. அப்போ இதை விட என்ன வேணும் டெவலப்பருக்கு? ஈஸியா ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்கு எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஓகேவா? கரெக்டா? சோ ஒரு டெவலப்பருக்கு தேவையான விஷயத்த அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஈஸியா எனேபிள் பண்ணி கொடுத்துடுறீங்க. அவரு இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி இந்த ஐகானு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒரு விஷயத்த டெவலப் பண்ண போறார். இதோட உங்களுடைய ஒர்க் முடிஞ்சது. யூஐ யூஎக்ஸ் டிசைனோட ஒர்க் இதோட முடிஞ்சது.
அவ்வளவுதான். நீங்க டெவலப்பர் கிட்ட கொடுத்துருவீங்க, அவர் இதுல இருந்து பொருள் எடுத்து அசட்ஸ் எடுத்து அவர் ஒர்க் பண்ண போறாரு. அவ்வளவுதான், சிம்பிள். இவ்வளவுதான். ஓகேவா? அட்மிட் ஆவறங்க மியூட் பண்ணிக்கிங்க ப்ளீஸ். ஓகே கைஸ், ஃபைன். இப்போ என்னாச்சு, என்னோட லாகின் ஸ்கிரீன்ல இருந்து எல்லா ஸ்கிரீனும் நான் டெவலப்பர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அவர் ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்றாரு, இந்த மாதிரி எல்லா விதமான எலமெண்ட்டையும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா கண்டென்ட் இங்க இருக்கு, டெக்ஸ்ட் கலர் இங்க இருக்கு, அதுக்கு சைஸ், கலரு, ஃபாண்ட், டைப்போகிராஃபி எல்லாமே இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாரு. இந்த இமேஜ் இருக்கு, இமேஜோட சைஸை போட்டு என்ன பண்ணிக்கிறார், டவுன்லோட் பண்ணிக்கிறார். என்ன டைப்ல சொன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிஎன்ஜி, ஜேபக், எஸ்விஜி, பிடிஎஃப். முடிஞ்சுதா? டன்னா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஃபிக்மான்றது வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் பண்ண முடியுது, ஸ்கிரீன் டிசைன் பண்ண முடியுது, டெவலப்பருக்கு தேவையான கோடிங்கும் கொடுத்துருது. ஓகேவா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா ஃபிக்மா ஆப்? எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஹவு மச் சிம்பிள்? டைப் பண்ணுங்க பாப்போம். ஈஸியா இருக்கா? ஈஸி இ அப்படின்னு போடுங்க பாப்போம். சூப்பர் சூப்பர் பாய்ஸ், வெரி குட், பக்கா. சோ உங்களுடைய ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணி இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுவே 2016, 15, 18 டைம் எல்லாம் வெறும் போட்டோஷாப் மட்டும்தான் டிசைன் பண்றதுக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் கிடைச்சிச்சு. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா நீங்க ஒர்க் பண்ணலாம். இப்போ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஆகிறது எவ்வளவு ஈஸியா இருக்கு ஃபீல் பண்றீங்களா, இல்ல கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தேவை. என்ன தேவை? பிராக்டிஸ். எக்ஸாக்ட்லி, மணி பாரதி கரெக்டா போட்டீங்க. பிராக்டிஸ் தேவை, உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் தேவை. ஓகே, யூஎக்ஸ் இருந்தாதான் டிசைன் பண்ண முடியும். பிராக்டிஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கரெக்ட். ஸோ ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்றது ரொம்ப 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 சிம்பிள். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு விஷயத்த டிசைன் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க யூஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா வேலைக்கே ஆகாது. யூஐ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு டெம்ப்ளேட் எடுத்து ஈஸியா ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க பசங்க. யூஐன்றது மேட்டரே கிடையாது. ஓகேவா? இட்ஸ் வெரி சிம்பிள். நாட் அட் ஆல். ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து 1 ஹவர் ஜாப் கூட கிடையாது. ஒரு டிசைன், ஒரு ஒரு தீமை கிரியேட் பண்ணி பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? நீங்க கத்துக்க வேண்டியது முழுசா என்ன கத்துக்கணும்? யூஎக்ஸ் கத்துக்கணும். யூஎக்ஸ்ல தான் விஷயமே இருக்குது. யூஐல மேக்சிமம் கிடையவே கிடையாது. நீங்க ஒரு 4, 5 ஒரு ஆப்போடைய பேட்டர்ன்ஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு யூஐ டிசைன் ஈஸியா வந்துரும். சரியா? கரெக்டா? சோ நீங்க நீங்க பார்த்துட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப் தான். சரியா? நீங்க அடுத்து பார்க்க வேண்டியது டேப் இருக்கு, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கு, டெஸ்க்டாப் இருக்கு, வெப் இருக்கு. ஓகேவா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க ப்ராப்பரா ட்ரைனிங் ஆகணும். ஓகேவா? யூ வாண்ட் டு டூ ப்ராப்பர் ட்ரைனிங். ப்ராப்பரான ட்ரைனிங் பண்ணா மட்டும்தான் எங்க ஸ்டார்ட் பண்ணும் எங்க எண்ட் ஆகணும் தெரியும். நீங்களே படிக்கலாம், தாராளமா படிக்கலாம். ஓகேவா? ஆனா எங்க ஸ்டார்ட் ஆகணும் எங்க எண்ட் ஆகணும்ன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் படிப்பீங்க, எது நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை விட்டுருவீங்க. கரெக்டா இல்லையா?
எல்லாத்தையும் படிப்பீங்க. ஓகேவா? ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்றது ஒரு பார்ட் ஆஃப் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட். இதுல வந்து டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அதுல வேலையே கிடையவே கிடையாது. அத வந்து நம்ம ஜஸ்ட் எப்படி பார்த்துக்கணும்னா, ஒரு அவேர்னஸாவும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவும் பார்த்துக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு நம்மளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம டெவலப்பர் கிட்ட குடுக்க போறோம். அத அவர் டிசைன்ஸ் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல டிசைன் பண்ண போறாரு. அவ்வளவுதான். சொல்றது புரிஞ்சுதுங்களா? சோ, பிராக்டிஸ் இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? டன்னா? சோ, பிராக்டிஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ன்றது புரிஞ்சுதா? உங்களோட டிசைன ரொம்ப ஈஸியா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ நீட் டு பிராக்டிஸ் யுவர் செல்ஃப். ஓகேவா?